சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வீடியோலாம் இதெல்லாம் எடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். செய்திகள் பல இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காண்டி என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அது நம்ம என்ன செய்கிறோம், பள்ளியினுடைய அந்த யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் அதிலலாம் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. புரிஞ்சா? ரஹ்மானியா மீடியா தமிழ், பேர் என்ன, ரஹ்மானியா மீடியா தமிழ் அப்படின்ற சேனல் என்ன செய்யுது, யூடியூப்பு இன்ஸ்டாகிராமில் வருது. இன்ஷா அல்லாஹ் அவங்கவுங்க என்ன செய்யுங்க, வீடுகளில் சொல்லி அதை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஜும்மா பயான், அதே போல் தராவியினுடைய பயான், இன்னும் பள்ளியில் என்னென்ன பயான்கள் நடக்கிறதோ எல்லா பயான் என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் வரும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, சக்தி அது அடங்கலும் அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறான். சக்தி, எனர்ஜி, பவர், இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறான். இப்போ நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கமே, நம்ம என்ன செய்கிறோம், எதையாவது ஒரு கல்லை தூக்குறோம், ஒரு மூட்டையை தூக்குறோம், எதையாவது நம்ம எடுக்கிறது என்ன செய்கிறோம், நம்மக்கிட்ட ஒரு எனர்ஜி, ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் எடுக்க முடியும் இல்லையா? ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறான். எல்லா எனர்ஜியும் அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறான். எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறான். அப்போது இந்த எனர்ஜியை அல்லாஹ் நமக்கு சப்ளை பண்ணுறான். புரியுதா? அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான், சப்ளை பண்ணுறான். அதனால நாம் சக்தி உடையவர்களாக தெரிகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய சக்திக்கும் நம்முடைய சக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய சக்தியில் நக்ஸ் வ ஜவால் கிடையாது. அதாவது அழிஞ்சு போகிறதோ குறைஞ்சி போகிறதோ கிடையாது. அவன் எப்போவுமே சக்தி உடையவனாக இருப்பான். காதிரே முத்துலக், அவன் யாரு, காதிரே முத்துலக், எல்லாத்து மேலையும் சர்வ வல்லமை படைத்தவன் எக்காலமும். ஆனால் நமக்கு என்ன செய்யும், சில நேரங்களில் கொஞ்சம் சக்தி இருக்கிற மாதிரி இருக்கலாம், அந்த சக்தி என்ன செஞ்சிடலாம், கொஞ்சம் காலம் கடந்ததற்கு பின்னால குறைஞ்சி போயிடலாம், குன்றி போயிடலாம், ஒரு காலத்துக்கு பின்னால இல்லாமலையும் போயிடலாம். ஸ்ட்ரோக் வந்துடுது, அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாரையும் என்ன செய்யுது, சில நபர்களுக்கு ஸ்ட்ரோக் வருது, அவங்க வச்சிருந்த அந்த வாக்கிங் ஸ்டிக்கு அவங்களால எடுக்க முடியாது. அதனால வரைக்கும் அதை வச்சு என்ன செஞ்சாங்க, வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கீழே விழுந்துருச்சு, என்ன எடுத்து கையில் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு சக்தி குன்றி போயிடுது, இல்லாமலும் போயிடுது. ஆனா சக்தி யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டான் அல்லாஹு தாலா. அப்ப நம்மை சக்தி உடையவர்களாக அல்லாஹ் காட்டிக்கிட்டு இருக்கிறான். நம்மை சக்தி உடையவர்களாக, எனர்ஜி உடையவர்களாக காட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒண்ணுமில்லை, எதுக்கு சக்தி தேவைப்படுங்க, சக்திங்கிறது, எனர்ஜிங்கிறது எதுக்கு தேவைப்படும், ஹயாத்துக்கு அடுத்தபடியாக இந்த சக்தி, எனர்ஜி, குவத், ஹயாத்துக்கு அப்புறம் இதுதான். புரிஞ்சா? எல்லாத்துக்குமே தேவைப்படும், எல்லாத்துக்குமே தேவைப்படும். எந்திரிச்சு போனாலும் தேவைப்படும், செருப்பு மாட்டணும்னாலும் தேவைப்படும், கார் கீயை ஆன் பண்ணணும்னாலும் தேவைப்படும், நம்ம வண்டியில என்ன செய்ய கிக்கர் அடிக்கணும்னாலும் தேவைப்படும், பரோட்டா தட்டணும்னாலும் தேவைப்படும், டீ ஆத்தணும்னாலும் தேவைப்படும், சாப்பிடணும்னாலும் தேவைப்படும், தண்ணி குடிக்கணும்னாலும் தேவைப்படும். எல்லாத்துக்குமே சக்தி தேவை, எல்லாத்துக்குமே சக்தி தேவை. புரிஞ்சா? இந்த சக்தி ஒண்ணு இல்ல, பாத்ரூம்குள்ள போறதுக்கு சக்தி தேவை, அங்க உட்காந்து எல்லாமே செய்யறதுக்கு சக்தி தேவை. நம்மளுடைய கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி காப்பாத்துறான் பாருங்க. நாமளே நம்ம சக்தி இழந்து போயிட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல நம்மளுடைய தேவைகளை யார் பூர்த்தி செஞ்சு கொடுப்பான்? அல்லாஹ் அக்பர், எவ்வளவு கேவலம் அது. அந்த தேவைக்காக வேண்டி யாருடைய உதவியாவது நாடுறதுங்கிறது எவ்வளவு கேவலம். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லாரையும். புரிஞ்சா? அந்த இடத்துக்கு சக்தி அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. Action will not come out without energy of Allah. நம்மட்ட இருந்து ஒரு ஆக்ஷன் வெளியாகும், இப்படி பண்றான் பாருங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய குவத் இருந்தாதான் வெளியாகும், இதுவும் அல்லாஹ்வுடைய சக்தி இருந்தாதான் வெளியாகும். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் குர்ஆன்ல, அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ. குவத்துங்கிறது அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். குவத்துங்கிறது அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். ஒண்ணுதுன்னு நீ சொல்லிக்க முடியாது. ஏன், ஒரு நேரத்துக்கு உங்ககிட்ட இருக்கலாம், ஒரு நேரத்தில் இல்லாமையும் போயிடலாம். ஒரு நேரத்தில் நீ என்ன செய்யலாம், பலசாலியாக இருக்கலாம். இந்திரா காந்தி அம்மா அவங்களுடைய பீரியடில்
ஒரு மிகப்பெரிய பவர் லிஃப்டர் ஒலிம்பிக்ல என்ன செய்றாரு, 350 கிலோ 400 கிலோ வெயிட் தூக்குறாரு. 350 கிலோ 400 கிலோ என்ன செய்றாரு, வெயிட் தூக்குறாரு, பவர் லிஃப்டர். அவருக்கு அறிவிச்சுட்டாங்க, இவர் என்ன செஞ்சிட்டாரு, கோல்டு மெடல் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் ஸ்ட்ரோக் ஆகி வீல் சேர்ல வந்தார் அந்த மெடல் வாங்குறதுக்கு. எப்படி வந்தாரு, அவர் ஜெயிச்சு வாங்கின மெடலை வாங்குறதுக்கு அவருக்கு என்ன இல்ல, அந்த நேரத்துல குவத் இல்ல. ஆனா எத்தனை கிலோ தூக்குனாரு, 350 கிலோ 400 கிலோ வெயிட் தூக்குனவர் தான். ஆனா அதுக்கு பதக்கம் வாங்க வந்தாரு, அதை வாங்க முடியல. அவர் கையினால அப்படி மேல வச்சாங்க, அவர் மேல வச்சாங்க, கையை நீட்டி வாங்க முடியல. புரியுதா? அப்போ குவத்துங்கிறது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எல்லா இடத்துக்கும் பல்லு விளக்குறதுக்கு குவத்து தேவை, பல்லு விளக்குறதுக்கும் குவத்து தேவை, சாப்பிட்றதுக்கு குவத்து தேவை, மனைவியோட இல்லறம் இருக்கிறதுக்கு குவத்து தேவை. இல்லைன்னு சொன்ன காரி மூஞ்சில துப்பிட்டு போயிடுவா மனைவிக்கார். இவனோட என்னால வாழ முடியாது, இவனோட என்னால வாழ முடியாது, பள்ளிவாசல்ல லெட்டர் கொடுத்துருவா, எனக்கு தலாக்கு வாங்கி கொடுங்க, குலா வேணும் எனக்குன்னு சொல்லி. புரிஞ்சா? அப்போ மனைவியோட இருக்கிறதுக்கு, நம்மளுடைய கண்ணியத்தை காப்பாத்துறதுக்கு அல்லாஹ்வுடைய குவத்து தேவை. புரிஞ்சா? இந்த குவத்து எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது பாருங்க, இந்த குவத்து எங்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த குவத்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்றது குவத்தை நான் இதுக்கு யூஸ் பண்றேன்னு நினைக்கும் போது இது அல்லாஹ்வுடைய குவத்துன்னு நினைச்சுக்கணும். இது அல்லாஹ்வுடைய குவத்து. கேட்டு ஓப்பன் பண்றீங்க, காலையில் எந்திரிச்சு வரும்போது ஷட்டரை ஓப்பன் பண்றீங்க கடையில், ஷட்டரை ஓப்பன் பண்றதுக்கு என்ன செய்வீங்க, ஒரு குவத்து கொடுத்தாகணும் இல்லையா, ஒரு எனர்ஜி கொடுத்தாகணும் இல்லையா. இப்படின்னா வருமா அந்த ஷட்டரு, ஒரு விரல்ல இப்படி தூக்குனா வருமா, வராது. அப்ப என்ன செய்யணும், ஒரு 80% குவத்து எனர்ஜி கொடுத்தா தான் அதை தூக்க முடியும். தூக்கும் போது என்ன செய்றீங்க, இது அல்லாஹ்வுடைய குவத்துன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா திருப்பி மூடுற வரைக்கும் நீங்க இபாதத்துல இருந்ததாக அல்லாஹ் கணக்குல வைக்கிறான். திருப்பி மூடுற வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க, அல்லாஹ்வுடைய திக்ர்லயே இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் கணக்குல வச்சுக்கிறான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போது இது அல்லாஹ்வுடைய குவத்துலன்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் உங்களுடைய பயணம் இருக்குதோ அவ்வளவு நேரமும் நீங்க அல்லாஹ்வுடைய திக்ர்ல, அல்லாஹ்வுடைய இபாதத்துல இருந்ததாக அல்லாஹ் கணக்குல வச்சுக்கிறான். புரிஞ்சா? 1 மணி நேரம் போனீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது 1 நிமிஷம் நினைச்சீங்க, 1 செகண்ட் நினைச்சீங்க. சில பேர் என்ன செய்வாங்க, சுப்ஹானல்லதி யஸ்ரா பி அப்தி, அந்த சுப்ஹானல்லதி அந்த இது ஓதுவாங்க, அதை கார்ல எல்லாத்துலயும் என்ன செஞ்சுக்குவாங்க, அது ஓதும், இவர் ஓத மாட்டார். ஸ்டார்ட் பண்ண உடனே அது பாட்டுக்கு ஓதிட்டு, அது மாதிரி வைக்க கூடாது. அது குர்ஆனுடைய ஆயத்து, அதனுடைய குர்ஆனுடைய ஆயத்து. ஒரே ஒரு அந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணி நம்மளால ஓத முடியாது. நம்முடைய உயிர் சம்பந்தமான விஷயம் டிராவலுங்கிறது, பயணம்ங்கிறது, அதுக்கு எது ஓதுதுங்க, மிஷின் ஓடுது. உடனே ஒரு கீர் போட்டோன்னா அது ஆஃப் ஆகிடும், குர்ஆன் பாதிலே ஆஃப் ஆகிடும், முழுசா அந்த ஆயத்தை கூட கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. புரிஞ்சா? அப்போ ஒரு செகண்ட் நீங்க நினைச்சு பார்த்தீங்க இது அல்லாஹ்வுடைய குவத்துன்னு சொல்லி. வெறும் அதுக்கு மட்டும் இல்லை, எந்திரிச்சு போகும்போது செருப்பு மாட்டுறீங்க, செருப்பு மாட்டுறதுக்கு அல்லாஹ்வுடைய குவத்து தேவை, அதை நினைச்சு பார்த்தீங்க அல்லாஹ்வுடைய குவத்துன்னு சொல்லி. செருப்பு போட்டது இபாதத்தா போகுது. செருப்பு உங்களுக்கு தேவைக்கு போடுறீங்க, கல் முள்ளு கொத்தக்கூடாது, அசிங்கம் காலில் படக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்றீங்க, போடுறீங்க. ஆனா அதை இபாதத்தா கணக்குல வைக்கிறது எப்படி, இந்த செருப்பு போடுற குவத்து அல்லாஹ்வுடையது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இந்த செருப்பு போடுற அந்த செயல் அல்லாஹ் அதை இபாதத்தாக கணக்கில் எடுக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. புரியுதா? அதனால குவத் எல்லாத்துக்குமே தேவை, குவத் எல்லாத்துக்குமே தேவை. அப்படி நாம அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது இது அல்லாஹ்வுடைய குவத்தின் மூலமாகத்தான் எனக்கு இந்த தேவை பூர்த்தியாச்சு அப்படின்னு நினைச்சோம் சொன்னா அது என்ன செஞ்சது, இபாதத்தா மாறி போகுது. இது போன்று நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் இபாதத்தாக நம்மளால என்ன செய்ய முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.